Hi everyone friends, welcome to SM Pet Paradise. வீடியோ குள்ள போறப்ப நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னைக்கு 400 வந்த சந்தோஷத்துல நம்ம பொங்கல் வைக்கலாம் அப்படிட்டு தோட்டத்துக்கு தூக்கிட்டு வந்துட்டோங்க. பொங்கல்லாம் பாதி வேலை முடிஞ்சுங்க. நான் வீடியோ கவர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க. அப்படியே வந்து நம்ம தோட்டத்தில் அப்படியே சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்துருந்தேங்க. தேவையான பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து தான் பொங்கல் வச்சுருந்தோம். ஸோ நெய் தான் நிறைய நெய் தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பொங்கல் தான் வச்சுட்டு கொஞ்சம் நேரத்தில் பொங்கல் வந்து எடுத்தோன்னா எங்கள் தம்பி பசங்க ஸோ கசின்ஸ்லாம் நிறையா வந்துருந்தாங்க. போன வீடியோலேயே சொல்லி இப்போ தீபாவளி அன்றைக்கி வந்திருந்தாங்க. நெய் வந்து எடுத்துகிட்டு வந்து எல்லாம் ஊற்றியாச்சு. ஃபுல்லாட்டி போட்டு கலரி ஸ்மூத்தாக இருந்துங்க பொங்கல். நீங்களும் சாப்பிட்டு வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். யாரெல்லாம் உங்கள் வீட்டில் பொங்கல் வச்சிங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லிடுங்க. இப்போ வந்து சாமிக்கு இலையை போட்டலாம். அதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் வந்து சூப்பராக இருக்குது வீடியோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அவங்க எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். ரெகுலராக நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு நம்ம கிவ்வே அனௌன்ஸ் பண்ண போகிறோம். யாரும் நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ளே வந்துக்கோங்க. இப்போ சாமிக்கெல்லாம் பூ வச்சு மணி வந்து நாங்களும் தான் அடிப்போம்னு சொல்லி எல்லோரும் மாற்றி அடித்து மணிக்கே வந்து வலிக்க போகுது. அப்புறம் தேங்காய் உடைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சண்டை. குட்டீஸ் நிறைய பேர் இருக்காங்காட்டி கசின்ஸ்லாம் வந்து உடைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம பாப்பாவே உடைக்கிறேன்னு சொல்லி அப்படியே ஒரு காமெடி போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் உடைக்கலாம் அப்படின்ட்டு உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் கேட்டிருக்கலாம் என்ன தேங்காய் உடைக்கிறதுல ஒரு வீடியோவாக போட்டிருக்கீங்க அப்படின்னு. அது சும்மா ஒரு பண்ணுக்காதவங்க போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து தேங்காயில் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். தேங்காய் எண்ணெயெல்லாம் வீட்டில் யாரெல்லாம் செய்வீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். நாங்கள் வந்து வீட்லேயே ஹோம்மேட் ஆயிலெலாம் செய்வோங்க. அதுக்கப்புறம் வந்து அப்படியே திரியெல்லாம் பற்ற வைக்கலாம் அப்படியே காட்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பழத்தை போட்டு அப்படியே வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் கோலம்லாம் போடுறீங்க சூப்பராக இருக்குது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் பண்ணியிருந்தீங்க. அது யார் போடுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் தாங்க போடுறேன். எங்கள் அம்மாவுக்கு வந்து ஓரளவு தான் போடுவாங்க. நான் வந்து சூப்பராக போடுவேன் அப்படின்னு நானே சொல்லிக்கிறேன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஒரு பழத்தில் வந்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் வேறு வேலை என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அப்படியே வீடியோக்குள்ளே அப்படியே தோட்டங்காட்டில் சுற்றிட்டு வாழையில் வெட்டிட்டு அப்படியே சாமிக்கு வந்து படையல் போட்டேங்க. நான் மட்டும்தாங்க செஞ்சேன் இந்த பொங்கலை. அப்படியே எல்லோரும் கடைசியில் வந்து அப்படியே கொஞ்சம் வேலை செஞ்சாங்க. அப்புறம் விளக்கெல்லாம் முதலே பற்ற வச்சிட்டோம். அது வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸ்டார்டிங்லேருந்து எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலாம் தான் இருந்தேன். பட் மறந்துட்டோம். ஸோ நான் வந்துச்சுன்னா நான் நெக்ஸ்ட்டில் பொங்கல் வைக்கல உங்களுக்கு லைவ் போடுறேன். ஸோ லைவ் போடுறதுன்னு பார்த்தேன் ஒரு ப்ராப்ளமாக அந்தங்காட்டி போடல. அப்புறம் சாமிக்கெலாம் வந்து இலையில தண்ணி தெளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி வந்து தெளிச்சிட்ருக்கோங்க. எல்லாருமே சேர்ந்து ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொருத்தர் அப்படின்னு சொல்லி தெளிச்சிட்டு இருந்தோம். பூவெல்லாம் வந்து கிடைக்கல. பூ வந்து மறந்துட்டோம். வழியில் வாங்குறதுக்கு மறந்துட்டோம். அப்புறம் தோட்டத்துலேருந்து ஏதாச்சும் ஒரு பூ இருந்தங்காட்டி அப்படியே பொறிச்சு வச்சுட்டோங்க. அப்படியே வந்து தீயெல்லாம் எரிக்காத அப்படியே வச்சுட்டோம். நம்ம பொங்கல் வந்து வைக்கலாம் அப்படின்ட்டு எல்லோரும் மாற்றி கொஞ்சம் சூடு கம்மியாக ஆறுற வரைக்கும் எல்லோரும் மாற்றி கலரிட்டு இருந்தோம். அப்புறம் சாமிக்கு வந்து வச்சிட்டோம். சூடோடு தான் வச்சோம். நாங்கள் பொங்கல் அன்றைக்கி வச்சோம். அது வந்து ரெக்கவர் பண்ண முடியல. அதுக்கு அடுத்த நாள் மாட்டு பொங்கல் அன்றைக்கி தான் வச்சோம். எங்கள் மாடெல்லாம் காட்டலி அப்படின்னு சொல்ல அந்த பொங்கல் அன்றைக்கி வைக்க முடியலங்காட்டி மாடு இல்லைனாலும் நாங்கள் வந்து பொங்கல் வைப்போம். அந்த அன்றைக்கி வைக்க முடியலங்காட்டி அடுத்த நாள் தான் பொங்கல் வச்சோம். அப்படியே சாமிக்கெல்லாம் வந்து பொங்கல்லாம் போட்டு பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ளே வாங்க. நீங்கள் எப்படி பொங்கல் வச்சிங்க அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணோம், சாமிக்குள்ளே இருந்துச்சு அந்த தேங்காய் தண்ணியை வந்து சாமிக்கெல்லாம் தெளிச்சு விட்டோம். அதுக்கப்புறம் வந்து சூடை பற்ற வச்சு இது பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தீங்க. நீங்களே பார்த்துக்கிட்டீங்க என்ன நல்லா பண்ணிகிட்ருப்போம் அப்படின்னு. ஓகேங்க. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சூடத்தை பற்ற வச்சு எல்லாத்துக்கும் சாமி கும்பிட்டுக்க வேண்டியதான் அப்படின்னு சூடத்தை பற்ற வச்சாச்சுங்க. அதில் ஒரு காமெடி, நாம் வந்து சூடத்தை மட்டும் பற்ற வச்சோம்னா திண்ணீர் வந்து போடுறதுக்கு மறந்துட்டோம். அதனால மறுபடியும் வந்து பற்ற வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது ஃபஸ்ட்டு தடவை பற்ற வச்சு செகண்ட் தடவை நான் சொல்கிற பாருங்க என்ன காமெடின்னு. நீங்களே வீடியோக்குள்ளே வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ வந்து அப்படியே வந்து சாமிக்கெல்லாம் காட்டிட்டு எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம பாப்பா வந்துருந்தோம். அப்படியே வந்து சாமிக்கெல்லாம் காட்டிட்டு நம்மக்கிட்ட வந்தோடனே நாம் என்ன பண்ணுவோம், கேமராவுக்கும் மக்களுக்கும் வைக்கணும்னா அதனால மக்களுக்கு உங்களுக்கு வச்சாச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே வச்சாச்சுங்க. அடுத்தது என்னென்னா மறுபடியும் வந்து திண்ணீரை கொட்டி மறுபடியும் வைக்கிறதா. இந்த மாதிரி ஒரு காமெடிஷன் நிறைய நடந்திருக்கு. உங்கள் ஃபேமிலி நடந்திருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில். ஸோ எல்லாருமே நம்ம சேனலில் பார்க்குற அனைத்து உறவுகளுக்கும் நன்றி. எவ்வளோ தடவை சொன்னாலும் நன்றிகள் தீராது. ஸோ வந்து அப்படியே எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு பொங்கல் சாப்பிட்ற வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு வந்திருந்தாங்க. பொங்கல் வந்து எல்லாத்துக்கும் போட்டாங்க, நம்மளுக்கும் போட்டாங்க, நாமளும் அப்படியே சாப்பிட்டாங்க. நீங்களே பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ நான் மட்டும் சாப்பிட நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட்ற வரைக்கும் சாப்பிட்டு கடைசியில் ரொம்ப பசிக்குன்னு சொல்லி நாமளே ஒரு வாய் எடுத்து போட்டேங்க.
அப்படியே உங்களுக்கு ஒரு பைட் போட்டுடலாங்க. அப்படி நம்ம சேனலை பார்க்காதீங்க, நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.